ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சம்யுக்தாஸ் கார்டனிங் லைஃப். உங்களோட ரோஸ் பிளான்ஸ்லேயும் இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் வச்சு அழகான பெருசான பூக்கள் பூக்கணும்னா அப்போ நான் சொல்கிறேன் இந்த ஃபர்டிலைசர் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அது என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம். இந்த ஃபர்டிலைசர் தான் டீ தூள். இந்த டீ தூள் வந்து பேக்கெட்டில் இருக்க டீ தூள் நான் கொட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய பிளான்ட்டுக்கு 1 ஸ்பூன் டீ தூள் கொடுத்தா போதும். நான் வாங்கும் போது இந்த சைஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிரான்ச்சஸ் மேலே போயினதுக்கப்புறம் தான் இப்போ புதுசாக மொட்டை வச்சுருக்கு. மண்ணை லூஸ் பண்ணி விட்டுறலாம். நான் எப்போவும் சொல்கிறதா, எந்த ஃபர்டிலைசர் கொடுத்தாலும் மண்ணை லூஸ் பண்ணி விட மறந்துடாதீங்க. உரம் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். கொடுத்த உடனே தண்ணி ஊற்றிருங்க. இது சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலே இந்த மாதிரி உரம்லாம் கொடுங்க. அப்போ தான் நீங்கள் தண்ணி ஊற்ற முடியும். வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல் கலரி விடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மண் நல்லா பொலப்பொலன்னு இருக்குது. சரி, உதிரியா. இப்போது ஒரு ஸ்பூன் நம்ம தினசரி யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பூன் தான் இது. சின்ன ஸ்பூன் கிடையாது, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூன் தான். இப்போ செடியை சுற்றி தூவி விடலாம். இப்போ நம்ம டீ தூள் போட்டாச்சு. போட்டோன்னே கலரி விட்டுடலாம். ஃபஸ்ட்டும் கலரி விடணும். இப்போ நம்ம கலரி விட்டுட்டு தண்ணி கண்டிப்பாக ஊற்றியே ஆகணும். தண்ணி ஊற்ற மறந்துடாதீங்க. நான் தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்து ஊற்றினேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். நீங்கள் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு நம்மளோட சம்யுக்தாஸ் கார்டனிங் லைஃப் சேனல் பிடிச்சிருந்தா